Hello everyone. In this video, you have to learn for operators in R. Yesterday I was teach R basics part 1 video. So today part 2, tomorrow part 3 video, and next day part 4 and part 5. Okay. So part 5 அப்புறம் நம்ம ரொம்ப பேசிக்ஸ் பார்க்க வேண்டாம். பார்ட் 5 அப்புறம் ஒரு டேட்டாவை எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ மிஷின் லேர்னிங் அல்காரிதம் அதில் இன்க்ளூட் பண்ணி எப்படி அனலைஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்ன? ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா நம்ம மேக்ஸில் படிச்சிருப்போம். ப்ளஸ், மைனஸ், மல்டிப்ளை, டிவைட் இது எல்லாமே ஆப்ரேட்டர்ஸ் தான். ஓகேவா? ஈக்குவல் அண்ட் ஈக்குவல் இது எல்லாமே ஆப்ரேட்டர்ஸ் தான். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 type of content, R program features and types of operator. ஓகேவா? ஸோ இந்த 2 type of content தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? R program features இந்த கண்டென்ட் நான் எதுக்கு ஆட் பண்ணேன் அப்படின்னா, நேற்று நம்ம R program ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருமே யோசிச்சிருப்பீங்க, R ப்ரோக்ராமோட ஃபியூச்சர்ஸ் என்னெல்லாம், அதை எந்த இடத்துலலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம், அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு யோசிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ அதை நம்ம இந்த ஸ்லைடில் பார்க்கலாம். ஓகேவா? R ப்ரோக்ராமிங் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் R. ஓகேவா? என்னென்னா அப்படின்னா, நான் ஒரு 15 ஃபியூச்சர்ஸ் பார்த்தேன். ஓகேவா? R ப்ரோக்ராமிங்கோட 15 ஃபியூச்சர்ஸ் பார்த்தேன். ஸோ அதில் பெஸ்ட் 6 மட்டும் நான் எடுத்து உங்களுக்கு வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபாஸ்ட் கால்குலேஷன். ஃபாஸ்ட் கால்குலேஷன் இந்த வேர்ட்லேயே இதோட மீனிங் தெரியுது. ஓகேவா? அதாவது நம்ம அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கம்பேர் பண்ணும்போது ஆர் ப்ரோக்ராமிங்கோட அவுட்புட் ரிசல்ட் வந்து ஃபாஸ்ட்டாக கால்குலேட், ஃபாஸ்ட்டாக ப்ரெடிக்ட் வந்து ஃபாஸ்டிங்காக இருக்குது. ஓகேவா? அதாவது ப்ரெடிக்ட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி கம்ஃபர்டபுள். ஓகேவா? எக்ஸ்ட்ரீம்லி கம்ஃபர்டபுள் அப்படின்னா என்னன்னா, நம்ம ப்ரோக்ராம் வந்து டைப் பண்ணும்போது ஹெவி ப்ரோக்ராம் வந்து டைப் பண்ணாலும் சரி, சிம்பிள் ப்ரோக்ராம் வந்து டைப் பண்ணாலும் சரி, ரெண்டுலையுமே வந்து ஆர் ப்ரோக்ராமிங்கோட அவுட்புட் வந்து ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா என்ன? இதோட மீனிங்கும் வந்து இந்த வேர்ட்லேயே இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ மற்ற ஒரு சில ப்ரோக்ராம்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம பே பண்ண வேண்டியது. ஸோ ஓகேவா? ஸோ இந்த ஆர் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது ஃப்ரீலி யூஸபிள் தான். ஓகேவா? யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுக்கு பே பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் தேவையில்லை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிராஸ் பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம நிறைய பேர் யூசர்ஸ் வந்து லேப்டாப்பில் நிறைய ஓஎஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ மேக் யூஸ் பண்ணுறாங்க, லினக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, சில பேர் விண்டோஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த அவ்வளோ ஓஎஸ், இந்த அவ்வளோ பிளாட்ஃபார்முக்குமே சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? அனைத்து விதமான பிளாட்ஃபார்முக்குமே இந்த ஆர் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது ஈஸியாக சப்போர்ட் ஆகும். ஓகேவா? ஒயிட் பேக்கேஜஸ் அண்ட் லார்ஜ் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி. ஓகேவா? இந்த ரெண்டுக்குமே இந்த ரெண்டோட மீனிங் வந்து நாம வந்து இதுலயே பார்த்துடலாம். ஓகே, ஒரே லைன்லயே பார்க்கலாம். ஓகேவா? ஒயிட் பேக்கேஜஸ் லார்ஜ் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி அப்படின்னா என்ன? கிட்டத்தட்ட ஆர்ல வந்து 10,000 பேக்கேஜஸ் இருக்கு. ஓகேவா? அப்ராக்சிமேட்லியா 10,000 பேக்கேஜஸ் இருக்கு. இந்த 10,000 பேக்கேஜஸ்மே நம்ம வந்து வேற ஏதாவது ஒரு யூசேஜுக்கு, வேற ஏதாவது ஒரு சப்போர்ட் பிளாட்ஃபார்மை நம்ம சப்போர்ட் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை. ஓகேவா? ஆர் ப்ரோக்ராமிங்லேயே அனாலிட்டிக்கும் பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட் எண்டும் பண்ணிக்கலாம். ஸோ வெவ்வேறு பேக்கேஜஸ், டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? 10,000 பேக்கேஜஸ் இருக்கு. ஸோ அதுக்கு மேலே நம்ம என்ன வேணும்? ஓகேவா? அதுலேயே நம்ம வந்து என்ன விதமான அவுட்புட்ஸும் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ். ஆப்ரேட்டர்ஸோட டைப்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், மிஸ்லேனியஸ் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேவா? ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னா, ஆட் டூ வெக்டர்ஸ். அதாவது பிளஸ் அப்படிங்கிறது ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். இதில் தான் நம்ம இதை பார்க்கணும். ஆட் டூ வெக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வெக்டர் வந்து v, செகண்ட் ஒன் வெக்டர் இஸ் t. ஸோ வெக்டர்ஸ் அப்படின்னா என்ன டிஃபைன் அப்படின்னா, மல்டிபிள் வேல்யூஸ் ஆர் மல்டிபிள் இன்டிஜர் ஆர் மல்டிபிள் கேரக்டர் எதுனாலும் இருக்கலாம். ஸோ அது வந்து ஒன் வேரியபிள்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வெக்டார். ஸோ இந்த மல்டிபிள் வேல்யூஸை வந்து கண்ட்ரோல் பண்றது என்னதுன்னா கம்பைன் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஒரு கம்பைன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, மல்டிபிள் வேல்யூஸ் ஆர் மல்டிபிள் இன்டிஜர்ஸை வந்து அதுக்குள்ள போட சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? இப்போ நீங்க நார்மலா வந்து இந்த சி போடாம கம்பைன் போடாம
சி ஆஃப் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல் நம்ம இந்த விக்குள்ளே அசைன் பண்ணோம் அப்படின்னா எரர் தான் வரும். ஓகேவா? 3 வேல்யூபிள் வந்து ஒரே வேரியபிளுக்கு வைக்க முடியாது. ஸோ அப்படி நம்ம வைக்கணும் அப்படின்னா கம்பைன் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ இது ஒரு வெக்டர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வெக்டர் இஸ் டி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் வி பிளஸ் டி, வியோட வி வெக்டார் அப்படிங்கிற வெக்டரை டி வெக்டரோட ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ இதை ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வி வெக்டரில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் டி வெக்டரில் ஃபர்ஸ்ட் எலமெண்டோட ஆட் ஆகும், வி வெக்டரோட செகண்ட் எலமெண்ட் டி வெக்டரோட செகண்ட் எலமெண்டோட ஆட் ஆகும், வி வெக்டரோட தேர்ட் எலமெண்ட் டி வெக்டரோட தேர்ட் எலமெண்டோட ஆட் ஆகும். ஸோ இவ்வளோ தான் இதோட அவுட்புட். ஸோ இதுலேயே நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஸோ இதை நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பண்ணி காட்டலாம். ஓகேவா? நம்ம ஆர் ஸ்டுடியோக்குள்ள போயிட்டோம். ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிக்கலாம். கோடிங்கை ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஆர் ஸ்டுடியோக்குள்ள பேஸ்ட் பண்ண போறோம். பேஸ்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஏ செலக்ட் பண்ணிட்டு ரன் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ நம்ம அவுட்புட் டிஸ்பிளே ஆயிட்டு. ஓகேவா? ஸோ இதோட நேம் வந்து நம்ம இதில் வந்து இன்டிஜர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். சியில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 2 இருக்கு, அதை நம்ம டெலிட் பண்ணிட்டு 4 கொடுத்து பார்க்கலாம். அப்போ அவுட்புட் வந்து என்ன டிஸ்பிளே ஆகுது அப்படிங்கிறத பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல 10 அப்படிங்கிற அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. செகண்ட் ஒன் அவுட்புட்ல 12 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எலமெண்ட் டிஸ்பிளே ஆயிருக்கு. ஏன்னா நம்ம வந்து வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நீங்கள் நேம் இன்டிஜர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்க, உள்ள வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் மைனஸ், அதாவது சப்ட்ராக்ட். ஒரு 2 வெக்டர்ஸ் வந்து வந்து எப்படி சப்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் வெக்டர் வந்து பி, செகண்ட் வெக்டர் வந்து டி. அதே வெக்டர்ஸ் நேம் தான் எடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து உங்களோட நேம்ஸை கூட ஃபர்ஸ்ட் வெக்டர் வச்சுக்கலாம், உங்கள் ஃப்ரெண்டோட நேமை வந்து செகண்ட் வெக்டரோட வேரியபிள் நேமாக வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ பி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வெக்டர், நம்ம அதுக்குள்ள 3 இன்டிஜர் வேல்யூஸை அதுக்குள்ள நம்ம அசைன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ கம்பைன் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டிங்கிறது செகண்ட் வெக்டர், அதுக்குள்ள நம்ம 3 இன்டிஜர் வேல்யூவா அசைன் பண்ண போகிறோம். ஸோ கம்பைன் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பிரிண்ட் ஆஃப் பி மைனஸ் டி, ஃபர்ஸ்ட் வெக்டர்ல இருந்து செகண்ட் வெக்டரை சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வெக்டர்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 2, செகண்ட் வெக்டர்ல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து 8. ஸோ இதோட மைனஸ் பண்ணும்போது 2 மைனஸ் 8ங்கிறது நமக்கு நெகட்டிவ் வேல்யூ தான் கிடைச்சிருக்கும், -6. ஸோ இதை நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாமா? ஸோ இந்த கோடிங்கை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு ஆர் ஸ்டுடியோல போய் பேஸ்ட் பண்ணிட்டேன். கண்ட்ரோல் ஏ செலக்ட் கண்ட்ரோல் ஏ அண்ட் ரன். நமக்கு அவுட்புட் வந்து கீழே டிஸ்பிளே ஆயிருக்கு. ஓகேவா? 2 minus 8 minus 6 first element, 5.5 minus 3 2.5, 5.6 minus 4 2.0. ஏன் நம்ம அதாவது நீங்க கெஸ் பண்ணலாம், வெக்டர் 1ல இன்டிஜர் வேல்யூ வந்து பாயிண்ட்ல இல்ல, ஒரு ஹோல் நம்பர், அதாவது ஒரு 2 அப்படிங்கிறது ஒரு ஃபுல் நம்பரா இருக்கு. ஓகேவா? டெசிமல்ல இல்ல. ஸோ இந்த இடத்துல அவுட்புட் வந்து ஏன் பாயிண்ட்ல வந்திருக்கு அப்படின்னா வெக்டர்ஸ்ல 3 வெக்டர்ஸ்ல ஒரு வெக்டர்ஸ்ல 3 எலமெண்ட் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு எலமெண்ட்ல கூட பாயிண்ட் டெசிமல்ல இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மித்த இருக்கிற another 2 எலமெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து டெசிமல்ல தான் கிடைக்கும். சேம் அவுட்புட்ல தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ தேர்ட் ஒன் இஸ் மல்டிபிள்ஸ் போத் வெக்டர்ஸ். 2 வெக்டர்ஸை எப்படி மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். சேம் எலமெண்ட் சேம் ப்ராசஸ் தான். பி அப்படிங்கிறது ஒரு வெக்டார், டிங்கிறது அனதர் வெக்டார். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய
v வெக்டர்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய எலமெண்ட் வந்து t வெக்டர்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய எலமெண்டோட மல்டிப்ளை ஆகும். ஸோ 2 into 8 16, 5.5 into 3 16.5, 5 point into 6 4, 24.0. ஸோ இதை காப்பி பண்ணி நம்ம ஒரு டெமோ பார்க்கலாம் ஆர் ஸ்டுடியோவில். ஸோ காப்பி பண்ணிட்டேன், ஆர் ஸ்டுடியோவில் பேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல ஒரு டாட் இருக்கு, ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு டாட் இருக்கு, ஸோ அதையும் ரிமூவ் பண்ணிட்டு அவுட்புட் பார்க்கலாம். ஸோ இதை ரன் பண்ணும்போது ஸோ இந்த இடத்துல ஒரு டாட் இருக்கு, அதை ரிமூவ் பண்ணணும். நம்ம ஒவ்வொரு ட்ரிப்பும் ரன் பண்ணும்போது ரன் ஆப்ஷனுக்கு நம்ம கர்சரை கொண்டு போகணும்னு இல்லை, கண்ட்ரோல் ப்ளஸ் என்டர் ப்ரெஸ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆயிடும். ஓகேவா ப்ரோக்ராம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வெக்டரோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 2, செகண்ட் வெக்டரோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 8, ஆட்டோமேட்டிக்காக மல்டிப்ளை ஆகி 16 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதில் வேல்யூஸை மாற்றி பார்த்தோம் அப்படின்னா 2 அப்படிங்கிற எலமெண்ட்டை 4 அப்படிங்கிற எலமெண்ட்டை நான் மாற்றிட்டேன். ஸோ இப்போ இதோட அவுட்புட் என்னவாயிருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிவைட் பண்ண போகிறோம். அதாவது ரெண்டு வெக்டர்ஸ் வந்து டிவைட் பண்ணால் எந்த மாதிரி அவுட்புட் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வெக்டர் சேம் ப்ராசஸ் தான், v, செகண்ட் வெக்டர் இஸ் t. ஸோ ரெண்டு வெக்டர்ஸை வந்து டிவைட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வெக்டர்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுத்துக்கிட்டு செகண்ட் வெக்டர்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுத்துக்கிட்டு ரெண்டையும் டிவைட் பண்ணி அதோட அவுட்புட்டை ஒரு வெக்டர்ல ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ல போடுவோம். ஓகேவா, இதான் வந்து டிவைட் ப்ராசஸ். ஸோ 2 வந்து 8ஆல டிவைட் பண்ணியிருக்காங்க. டிவைட் பண்ணும்போது 0.25 சம்திங் கிடைச்சிருக்கு. 5.5 வந்து 3ஆல டிவைட் பண்ணியிருக்காங்க, 1.833 அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. 6 வந்து 4ஆல டிவைட் பண்ணி 1.500 நமக்கு அவுட்புட் கிடைச்சிருக்கு. ஸோ இதை நீங்கள் ஆர் ஸ்டுடியோவில் பண்ணி பாருங்க. நான் ஆட், சப்ராக்ட், மல்டிப்ளை இந்த 3 ஆப்ரேட்டர்ஸ்க்கு பண்ணி பார்த்த மாதிரி நீங்கள் டிவைட்க்கு வேல்யூஸை சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் மெசேஜ் மீ. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிமைண்டர். ரிமைண்டர் அப்படிங்கிறத இந்த வேர்டுக்கு பதிலாக நம்ம இன்னொன்று என்ன சொல்லலாம்னா மாடுலோ அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஸோ மாடுலோ ரிமைண்டர் ரெண்டுமே ஒன்று தான். அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு நம்பரை வந்து ஒரு நம்பரால் டிவைட் ஆகும்போது ரிமைண்டர் நமக்கு என்ன அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னா மாடுலோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 18 4ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னா 4ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னா 4 4s are 16. ஓகேவா. ஸோ இப்போ ரிமைண்டர் வந்து 2, நமக்கு ரிமைண்டர் வேல்யூ வந்து 2 அப்படின்னு கிடைச்சிட்டு. ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே வெக்டர்ல யூஸ் பண்ண போகிறோம். வெக்டர்ல மல்டிபிள் வேல்யூஸ் இருக்க போது மல்டிபிள் வேல்யூஸால அதை டிவைட் பண்ணி அது ஒவ்வொன்று இண்டிவிஜுவலுக்கும் ரிமைண்டர் எவ்வளவு அப்படின்னு நம்ம போட போகிறோம். அவ்வளோதான். ஸோ இதை ஒரு டெமோ பார்க்கலாம். இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி ஆர் ஸ்டுடியோவில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வெக்டர் இஸ் v, then second vector is t, then print of v modulo d. ஸோ ரன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 8 வந்து 2 வந்து 8ஆல டிவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா ரிமைண்டர் வந்து ஒன்றுமே இல்லை. ரிமைண்டர் வந்து இதில் வந்து 2 தான். ஸோ இதில் எப்படி அவுட்புட் ப்ரெடிக்ட் ஆகுது அப்படின்னா ஒரு சின்ன நம்பர், ஒரு ஸ்மால் நம்பரை கொண்டு ஒரு பெரிய நம்பரால் டிவைட் பண்ணும்போது அதில் வந்து ரிமைண்டர் அப்படிங்கிறது அந்த ஸ்மால் நம்பர் தான். ஓகேவா. இப்போ 1 வந்து 5ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டர் வந்து 1 தான். ஸோ ஸ்மால் நம்பர் இஸ் 1, ஸோ ரிமைண்டர் வேல்யூ இஸ் 1. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 வந்து ஒரு 20ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா டிவைட் பண்ணும்போது 10 தான் அதோட ரிமைண்டர் வேல்யூ. ஏன்னா ஸ்மால் நம்பர் 10 20 இந்த ரெண்டுல எது ஸ்மால் வேல்யூ அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ 10 தான் ஸ்மால் வேல்யூ, அதான் அதோட ரிமைண்டர். ஓகேவா. இது இந்த ப்ராசஸ் வந்து எதுக்குன்னா ஸ்மால் வேல்யூவை பிக்கஸ்ட் வேல்யூவால கொண்டு நம்ம டிவைட் பண்ணும்போது மட்டும் தான் இந்த ப்ராசஸ் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேவா.
நெக்ஸ்ட் வந்து இப்போ இதே நம்ம பெரிய நம்பரை ஸ்மால் நம்பரால வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணும்போது அதோட ப்ராசஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ 5.53 அதை வந்து டிவைட் 3. ஸோ இதால் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா ரிமைண்டர் வந்து 2.5. ஸோ நெக்ஸ்ட் ஒன் 6 வந்து 4ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 2. ஸோ 6க்குள்ள ஒரே ஒரு 4 தான் இருக்கு, பேலன்ஸ் 2 இருக்கு, அந்த 2 தான் ரிமைண்டர் வேல்யூ. அந்த ரிமைண்டர் வேல்யூ தான் நமக்கு கீழே அவுட்புட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் the result of division of first vector with second, அதாவது quotient. நம்ம வந்து அப்போ ரிமைண்டர் பார்த்தோம், இப்போ quotient எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்க போறோம். quotient எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வெக்டர் எடுத்துக்க போறோம், செகண்ட் ஒரு அனதர் வெக்டர் எடுத்துக்க போறோம். அந்த ரெண்டு வெக்டரை நம்ம வந்து மாடுலோ கண்டுபிடிக்க அந்த ஐகான் அந்த சிம்பிள் போட்டுட்டு, அதாவது ரெண்டு டிவைட் சிம்பிள் போட்டுட்டு மிடில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்லாஷ் போட போறோம். ஓகேவா? இந்த ஸ்லாஷ் போட்டோம் அப்படின்னா இதோட மீனிங் என்ன அப்படின்னா நம்ம கோஷன் கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் வெக்டர்ல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 2, செகண்ட் வெக்டர்ல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 8. ஸோ 2ஆல 8 வந்து டிவைட் பண்ண முடியுமா அப்படின்னா இல்ல. அதனால 0 அப்படிங்கிற அந்த பிளேஸ்ல வந்து நமக்கு 0 அப்படின்னு ப்ரெடிக்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ 5.53 வச்சு 3ஆல டிவைட் பண்ணலாம். ஸோ எத்தனை 3 அதுக்குள்ள இருக்கு அப்படின்னா 1. ஸோ அந்த 1 அப்படிங்கிறது கோஷன்ட், அந்த 1ங்கிறது கோஷன்ட். ஸோ தேர்டா இருக்கக்கூடிய 1 என்ன அப்படின்னா 6ல எத்தனை 4 இருக்கு அப்படின்னா 1 4 தான் இருக்கு. ஸோ அந்த கோஷன்ட் வேல்யூ இஸ் 1. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, the first vector raised to exponent of second vector. அதாவது ஒரு நம்பரை நம்ம ஸ்கொயர் எடுப்போம் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணி அதோட ரிசல்ட் என்னவா வரும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்பிளே பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பிங்கிறது ஒரு வெக்டர், டிங்கிறது செகண்ட் வெக்டர். இந்த ரெண்டு வெக்டரையும் வந்து நம்ம வந்து ஸ்கொயர் பண்ண போறோம். ரெண்டு வெக்டரையும் நம்ம ஆக்சுவலா ஸ்கொயர் பண்ண போறது இல்லை. ஃபர்ஸ்ட் வெக்டர்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டையும் செகண்ட் வெக்டர்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டையும் நம்ம ஸ்கொயர் பண்ண போறோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வெக்டர்ல இருக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட்டையும் செகண்ட் வெக்டர்ல இருக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட்டையும் நம்ம ஸ்கொயர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வெக்டர்ல இருக்கக்கூடிய தேர்ட் எலமெண்ட்டையும் செகண்ட் வெக்டர்ல இருக்கக்கூடிய தேர்ட் எலமெண்ட்டையும் நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணி நம்ம அவுட்புட்ல டிஸ்பிளே பண்ண போறோம். ஸோ 2 பவர் 8 256, அதாவது 2056. ஓகேவா? இதான் அதோட வேல்யூ. ஸோ 5.5 மல்டி பவர் 3, அதோட 5.5 அப்படிங்கிற அதோட கியூப் ரூட் என்ன அப்படி பார்த்தோம் அப்படின்னா 166.375. இதான் அதோட அவுட்புட். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்ன, ஒரு ஐட்டம், அதாவது ஒரு திங்ஸை வந்து இன்னொரு திங்ஸோட ரிலேட் பண்ணி எது வந்து பிக்கஸ்ட் எது வந்து ஸ்மாலஸ்ட் அப்படிங்கிறத நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறது தான் ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதை எதோட ரிலேட் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு வெக்டரை இன்னொரு வெக்டரோட ரிலேட் பண்ணி எது பிக்கஸ்ட் வெக்டர் எது ஸ்மாலஸ்ட் வெக்டர் அப்படிங்கிறத நம்ம டிஸ்பிளே பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வெக்டர் இஸ் பி, செகண்ட் வெக்டர் இஸ் டி. ஸோ இந்த ரெண்டு வெக்டர்ல வந்து எது பிக்கஸ்ட் வெக்டர் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இதோட மீனிங் அப்படி இல்லை. அதோட மீனிங் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வெக்டரோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து செகண்ட் வெக்டரோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஓகேவா? இந்த ரெண்டு எலமெண்ட்ல எது பிக்கஸ்ட் வேல்யூ. சப்போஸ் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து இப்போ நம்ம வி டி வச்சு ரிலேட் பண்ணும்போது நம்ம எதோட ரிலேட் பண்ணி பார்ப்போம்னா விங்கிற வெக்டர் வந்து டிங்கிற வெக்டரோட பிக்கஸ்டா அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வில ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து டில ஃபர்ஸ்ட் எலமெண்டோட பெரிய நம்பரா இருக்கா அப்படின்னு பார்க்க போறோம். அப்படி பெரிய நம்பரா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ட்ரூ அப்படின்னு நமக்கு வந்திருக்கும், இல்லை அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு நமக்கு வந்திருக்கும். ஸோ 2ங்கிறது 8 விட பெருசா ஸ்மாலா அப்படின்னு பார்க்கும்போது 2ங்கிறது 8 விட சின்ன நம்பர் தான். ஸோ அந்த இடத்துல ஃபால்ஸ். 5 நெக்ஸ்ட் ஒரு நம்பர் இஸ் 5.5. 5.5 அப்படிங்கிறது 2 விட ஸ்மாலஸ்ட் பிக்கஸ்ட் நம்பர். ஓகேவா? 2.5 5.5 2.5 விட பிக்கஸ்ட் நம்பர். அப்போ அந்த இடத்துல நமக்கு ட்ரூ அப்படின்னு நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கும். தேர்ட் நம்பர் இஸ் 6. 6 வந்து கம்பேர் டு 14. So 6 is smallest number, so output is false.
fourth number is 9. 9 is compared to 9. அதாவது fourth element is first vector, fourth element is 9. Second vector, fourth element is 9. So 9 is compared to 9. The output is false because the number is equal. Okay. So நம்ம next step போகலாம். next நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம அந்த இடத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னா biggest vector which one is biggest vector அப்படிங்கறத நம்ம டிஸ்ப்ளே பண்ணோம். இந்த இடத்துல smallest vector என்ன அப்படிங்கறத நம்ம டிஸ்ப்ளே பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் b அப்படின்னு ஒரு வெக்டார், tங்கிறது செகண்ட் வெக்டார். இந்த ரெண்டு வெக்டர் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ரெண்டு வெக்டர்ல எது ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ b ல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இஸ் 2, t ல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இஸ் 8. நம்ம இது எதோட எதை ரிலேட் பண்ண போறோம்னா b ல இருந்து t க்கு ரிலேட் பண்ண போறோம். bங்கிறது t ஐ விட ஸ்மாலஸ்ட் வெக்டரா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ அப்படி பார்க்க போறோம் அப்படின்னா என்ன பண்ணணும், b ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எலமெண்ட்ஸையும் t ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எலமெண்ட்ஸோட கம்பேர் பண்ணி ஸ்மாலஸ்ட் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஃபுல்லா ட்ரூன்னு வந்திருக்கும். ஃபாஸ்டஸ்ட் பிக்கஸ்ட் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஃபால்ஸ் அப்படின்னு நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ b லெஸ் தேன் t அப்படின்னு பார்க்கும்போது 2ங்கிறது 8ஐ விட ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ இந்த இடத்துல அவுட்புட் இஸ் ட்ரூ. ஏன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்மாலஸ்ட் நம்பர் எதுவும் அந்த இடத்துல மட்டும் ட்ரூ அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆகிற மாதிரி நம்ம அவுட்புட் நம்ம கோடிங் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இடத்துல ட்ரூ. செகண்ட் நம்பர் இஸ் 5.5 compared to 2.5. So the output is false. Third number is 6. And second vector is third number is 14. So 6 is compared to 14. The output is true because 6 is smallest for 14. So B first vector, fourth element is 9. T second vector, the fourth element is 9. 9 is compared to 9. The number is equal. So the output is automatically false. ஸோ தேர்ட் ஒன் நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் லார்ஜஸ்ட் வெக்டார் பார்த்தாச்சு, செகண்ட் ஒன் ஸ்மாலஸ்ட் வெக்டார்ஸ் பார்த்தாச்சு. ஸோ தேர்ட் ஒன் இஸ் ஈக்குவல். அதாவது ஃபர்ஸ்ட் வெக்டரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டும் செகண்ட் வெக்டரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி நம்ம டிஸ்பிளே அவுட்புட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வெக்டரில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 2, அது இஸ் கம்பேர் டு செகண்ட் வெக்டர்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 8. ஸோ 2 8 இந்த ரெண்டும் பார்க்கும்போது நமக்கு தெரியுது இது வந்து கம்பேரா இருக்கா. சேம் எலமெண்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஃபுல்லா ட்ரூன்னு வந்திருக்கும். டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஃபால்ஸ் அப்படின்னு நமக்கு அவுட்புட்ல டிஸ்பிளே ஆயிருக்கும். ஸோ 2 8 ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது அவுட்புட் இஸ் ஃபால்ஸ். 5.5 செகண்ட் எலமெண்ட் இஸ் 2.5. ஸோ ஆட்டோமேட்டிக்லி ஃபால்ஸ். 6 தேர்ட் எலமெண்ட், 14 அப்படிங்கிறது செகண்ட் வெக்டர்ல தேர்ட் எலமெண்ட். ஸோ அந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது அவுட்புட் இஸ் ஃபால்ஸ். 9 ஃபோர்த் எலமெண்ட், ஃபர்ஸ்ட் வெக்டர், t செகண்ட் வெக்டர், the fourth element is 9. So 9 is compared to 9. The number is same. So output is true. So next step, less than or equal. Less than or equal. அதாவது இதோட மீனிங் வந்து நமக்கு எல்லாருமே தெரியும். இப்போ b அப்படிங்கிறது ஒரு வெக்டர், tங்கிறது செகண்ட் வெக்டர், அனதர் வெக்டர். ஸோ இதில் உள்ள எலமெண்ட்ஸை நம்ம கம்பேர் பண்ணும்போது இண்டிவிஜுவல் ஒன் பை கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா, ஒன்று ஸ்மாலஸ்ட் நம்பராக இருக்கணும் ஆர் ஈக்குவலாக இருக்கணும். ஸ்மாலஸ்ட் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ட்ரூ அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆகணும். அதே டைம் ஈக்குவல் நம்பராக இருந்தால் கூட அந்த இடத்துல நமக்கு ட்ரூ அப்படின்னு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகணும். ஓகேவா? சப்போஸ் பிக்கஸ்ட் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன வந்திருக்கும்னா ஃபால்ஸ் அப்படின்னு நமக்கு அவுட்புட்ல டிஸ்பிளே ஆயிருக்கும். ஸோ பிங்கிறது ஃபர்ஸ்ட் வெக்டார், அதில் 2 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எலமெண்ட். 2 இஸ் கம்பேர்ட் டு 8, ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ அவுட்புட் இஸ் ட்ரூ. 5.5 இஸ் கம்பேர்ட் டு 2. ஸோ 5.5 இஸ் பிக்கஸ்ட் நம்பர். ஸோ அவுட்புட் இஸ் ஃபால்ஸ். 6 இஸ் கம்பேர்ட் டு 14. The 6 is smallest number. So output print to true. 9 is equal to 9. ஈக்குவலா இருந்தா கூட அந்த இடத்துல நமக்கு ட்ரூ அப்படின்னு பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம கோடிங் செட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த இடத்துல அவுட்புட் இஸ் ட்ரூ.
ஸோ நெக்ஸ்ட் ஒன் லெஸ் than ஆர் ஈக்குவல் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல். ஓகே, கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் அப்படிங்கும்போது ஸ்மாலஸ்ட் நம்பராக இருந்தாலும் ஈக்குவல் நம்பராக இருந்தாலும் பிரிண்ட் ட்ரூ ஆகணும் அப்படிங்கிறது லேட்டஸ்ட் ஸ்டெப்ல பார்த்தோம். ஓகேவா, இப்போ இந்த ஸ்டெப்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிக்கஸ்ட் நம்பர் ஆர் ஈக்குவல். இந்த ரெண்டு எலமெண்ட் இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு வந்து ட்ரூ அப்படின்னு டிஸ்பிளே ஆகணும். மற்ற அதர் எலமெண்ட்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து ஃபால்ஸ் அப்படின்னு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு தான் நம்ம கண்டிஷன் செட் பண்ணிருக்கோம். ஸோ இதை நம்ம டெமோ பார்க்கலாம். ஸோ ஆர் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு ரன் கொடுங்க. கொடுக்கும்போது நமக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இதில் நான் வேல்யூஸை சேஞ்ச் பண்ணி பார்க்க போகிறேன். இந்த 2ங்கிற இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 8 அப்படின்னு நான் டிஸ்பிளே பண்ணேன். 8 அப்படின்னு சேஞ்ச் பண்ண போகிறேன், மாடிஃபை பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதை ரன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வேல்யூ அவுட்புட் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. ஸோ செகண்ட் அவுட்புட்டில் நம்ம பார்க்கும்போது அதே பிளேஸில் ட்ரூ அப்படின்னு வந்திருக்கு. ஏன்னா நம்ம வேல்யூவை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஈக்குவலாக இருந்தாலும் பரவாயில்ல, கிரேட்டர் தான் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல நமக்கு என்ன வந்திருக்கணும் அப்படின்னா ட்ரூ அப்படின்னு நம்ம கண்டிஷன் செட் பண்ணனால. ஸோ இந்த 8 வந்து நான் திருப்பி மாடிஃபை பண்ண போகிறேன் 16. ஸோ ஒன் மோர் அகைன் ரன் பண்ணும்போது சேம் ட்ரூ தான் வந்திருக்கு. ஸோ இந்த 16 நான் நெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணுறேன் 1 அப்படின்னு நம்ம கொடுக்குறேன். ஸோ இப்போ இதை மாடிஃபை பண்ணும்போது நமக்கு ரன் பண்ணும்போது என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா ஃபால்ஸ். ஸோ இப்போ இதோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் unequal to the corresponding element. ஓகேவா, ஸோ நமக்கு இதில் என்ன இந்த ஸ்டெப்ஸ்ல இருந்து நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஈக்குவல் பார்த்தோம். இப்போ இந்த ஸ்டெப்ல இருந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அன்ஈக்குவல் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ அன்ஈக்குவல் அப்படின்னா என்ன பண்ண போறோம் அப்படின்னா 2.5 அப்படிங்கிறது 2.5 அப்படிங்கிறது இதே இடத்துல, அதாவது ஃபர்ஸ்ட் வெக்டர்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து செகண்ட் வெக்டர்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ல இருக்கா, அதாவது எலமெண்ட் சேமா இருக்கணும், நம்பரும் சேமா இருக்கணும். ஓகேவா, ஸோ நம்ம அந்த மாதிரி பார்க்கும்போது 2.5ங்கிறது 8 நாட் அன்ஈக்குவல். ஸோ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்லி ட்ரூ. 5.5 இஸ் கம்பேர்ட் டு 2.5 ட்ரூ. 6 இஸ் கம்பேர்ட் டு 14, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் நம்பர், ஸோ ட்ரூ. 9 இஸ் கம்பேர்ட் டு 9 ஈக்குவல் நம்பர், ஸோ ஆட்டோமேட்டிக்லி அங்கே வந்து ஃபால்ஸ். ஓகே கைஸ், நம்ம இதோட வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய 3 ஆப்ரேட்டர்ஸ் நம்ம டுமாரோ பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணால் போதும். ஆர் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ஆர் பேசிக்ஸ்லாம் ஈஸியாக நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ தேங்க்யூ கைஸ். உங்கள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு டாஸ்க் என்ன அப்படிங்கிறத நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு உங்களோட டெட்லைன் வந்து என்ன அப்படின்னா நாளைக்கு 6 PM, அதாவது நாளைக்கு ஈவினிங் 6 PM நாங்கள் நம்மளோட டெட்லைனை வந்து நம்மளோட டாஸ்க்கை வந்து முடிச்சு எனக்கு ப்ரைவேட்டில் சென்ட் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஜிமெயில் வந்து அதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுவீங்க. ஓகேவா, நம்ம நேற்று ஒரு டாஸ்க் கொடுத்தோம். ஸோ அதை வந்து இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு ஒரு 1 hour or 2 hours அப்புறம் அது வரைக்கும் உங்களுக்கு டெட்லைன். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் இந்த வீடியோ வந்து நம்ம அந்த டாஸ்க்கை வந்து நம்மளோட கம்பெனி ஜிமெயில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு மறக்காமல் எல்லாரும் சென்ட் பண்ணிடுங்க. ஸோ ஒவ்வொரு டாஸ்க்கும் நீங்கள் வந்து ஒரு சீரியஸ்னஸோட பண்ணுங்க. ஸோ ஒவ்வொரு டாஸ்க்கும் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பாயிண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஓகேவா, ஸோ அது வந்து உங்களோட ஜாப் வந்து ஹையர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ கைஸ்.